வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்திருப்பேன். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற விஷயம். சொல்லுங்க டாக்டர், இந்த இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் வருது? பொதுவாகவே சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துலயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்தில் கலந்து உடனடியாக அது மூளையில் போயிட்டு டோபமைன் என்கின்ற ஒரு பொருளை செக்ரீஷன் பண்ணுது. அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதைப் பொருள் மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க. ஆமாங்க டாக்டர், இப்போ ட்ரிங்க்ஸ், சிகரெட் இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசா வந்துருச்சு இல்ல? பொதுவாக சார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி அதிகமாக வராங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப அதிகமாக வராங்க. அந்த போதை பழக்கத்துக்கு விடாமல் அவங்க அந்த ஆல்கஹால் சாப்பிட்டா தான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்குங்கிற மேட்டரில் அந்த இளைஞர்கள் வராங்க. இப்படி பல இளைஞர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அடிஷன் கில்லர் மருந்தை கொடுத்து தான் அவங்கள கியூர் பண்ணுறோம். மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது. அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம். லிக்விட டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்ல 2ல இருந்து 5 சொட்டு வரை கலந்து குடிக்கலாம். வணக்கம் டாக்டர், என் பேர் செல்வி. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க அப்பா அந்த குடிக்கு அடிமையா இருந்துதான் டாக்டர் இறந்தாரு. சரிங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா எங்க தம்பி ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்க. அவருக்கு என்ன வயசாகுதுங்க? 30 வயசு ஆகுது. அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க? ஒரு 2-3 வருஷம். அப்படியா? என்ன பண்றாருங்க? மெக்கானிக்கா இருக்காங்க டாக்டர். அப்படியா? சரிங்க. இப்ப இடையில ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா அவருக்கு? இல்ல டாக்டர், ட்ரீட்மெண்ட் சென்டருக்குலாம் கூட்டு போக ட்ரை பண்ணேன் டாக்டர். ஆனா அவன் ஒத்துழைக்க டாக்டர். சரிம்மா. இப்ப அவங்களுக்கு என்னென்ன சிம்டம் அவருக்கு வருதுங்க? இப்ப அவரால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். சரி. வேலையை முடிச்சுட்டு நேரா குடிக்க தான் போறாரு. சரிம்மா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரிம்மா. அதுக்கு ஒரே தீர்வு நம்மளுடைய அடிஷன் கில்லர் தான்மா. அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய உடல் பாதிப்பு ஏற்படும். நாளடைவில் என்னன்னா இந்த கல்லீரல் பிரச்சனை, கேன்சர், அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை, நாடி படபடப்பு, பிபி, இது மாதிரியான பக்கவாதம், இது மாதிரியான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஓடுற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய அடிஷன் கில்லர் மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷன் கில்லர் மருந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு டேஸ்ட்டு கிடையாது, ஸ்மெல் கிடையாது, அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ அல்லது டீயிலையோ அல்லது பால்லையோ எதுலேயோ கலந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவரே அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா அவர் வெறுப்பாகி அந்த ட்ரிங்க்ஸை விட்டுருவார். அதனால் இதை நீங்கள் சரியாக செய்யுங்க. இந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க. என் பேர் மஞ்சுளா. எங்களுக்கு ஒரே பையன். எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் இருக்கிறார். என் பையன் காலேஜ் ஃபைனல் முடிக்கிறான். அவன் ஒரு நாள் தேராதனோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டு வந்துட்டான். அவன் ரூமுக்கு போய் பார்த்தா சிகரெட் இருக்குது, தண்ணி அடிக்கிறான். எனக்கு அப்படி உசுரே இல்லை. இவனை தவமா இருந்து பெத்தோம், ஆனால் இப்படி ஆயிட்டான். எங்கள் வீட்டில் எங்கள் பரம்பரைக்கு யாருக்குமே இந்த குடிப்பழக்கமே இல்லை. ஆனால் இவன் தண்ணிக்கும் சிகரெட்டுக்கும் எப்படி அடிமை ஆனானே தெரியல. நான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அங்கே குடிக்கிறான் இங்கே குடிக்கிறான்னு சொன்னாங்க. நம்பவே இல்லை. அப்புறமா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். கதவை திறக்கிறோம், அப்படி தள்ளாடிக்கிட்டு வர்றான். டே தம்பி அப்படின்னா போமா அப்படின்னு எரிஞ்சு விழுகுறான். எனக்கு அப்படியே உசிரே இல்லைங்க. எங்க வீட்டுக்கார் தெரிஞ்சா என்ன ஆகும்? இவனை எப்படி திருத்த போறோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் டிவியில ஒரு நாள் ஆட் பார்த்தேன். அடிஷன் கில்லர்னு போட்டிருந்தாங்க. இவனை எப்படியாவது திருத்திடணுன்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அந்த அடிஷன் கில்லர்ல ஒரு லிக்விடும் ஒரு பவுடரும் இருந்துச்சு. அது டீயிலையோ பால்லையோ கலந்து கொடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்கா. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த அடிஷன் கில்லர் லிக்விட அவனுக்கு தெரியாம டீயில கலந்து கொடுத்தோன்னையும் அவனுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் பழத்தை விட்டுட்டான், கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதையும் விட்டுட்டான். இந்த அடிஷன் கில்லர் இடத்துல இருந்து என் பையன் நல்லபடியா இருக்கான், ஒழுங்கா இருக்கலாம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவன்கிட்ட. இப்ப நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கிறான், என் சொன்னபடி அழகா கேட்கறான், என்கிட்ட நல்லபடியா பேசுறான். இதுக்கெல்லாம் காரணம் அடிஷன் கில்லர் தான். நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். அப்படிங்களா? சரி. வயசு எனக்கு ஒரு 55 ஆகும். அப்படிங்களா? சரிங்க. பசங்க எல்லாத்தையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்.
சரி. ஆ. இந்த குடியை மட்டும் விடலான்னு பாக்குறேன், ஆனா முடியல. அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமா. அப்படிங்களா? சரி. டாக்டர், அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. சர்க்கரை வியாதிக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். இந்த மருந்தையும் ஒரே நேரத்துல எடுத்துக்கலாமா டாக்டர்? நீங்க தாராளமா இந்த மருந்து எடுத்துக்கலாங்க. ஏன் சொன்னா இந்த அடிசன் கில்லர் வந்து மூலிகை மருந்து தான் இது. இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால இந்த மருந்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். டாக்டர் இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் ஆமா. இல்லையா? இந்த மூலிகையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம பாடியில் போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து கரெக்ட் பண்ணும். அது ஒன்று. அதே மாதிரி இது நர்வன் டானிக்காக செயல்படுது. அப்புறம் இது மூளையில் இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி அந்த டோப்பமினுடைய செக்ரீஷனுடைய அளவை குறைச்சி மது பழக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு அந்த உணர்வை வந்து குறைக்குது. என் ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். குடின்னு கெதியாக கிடந்தேன். அந்த குடிப்பழக்கத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு. இப்போ அடிஷனல் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழையபடி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஊர் ராமநாதபுரம். என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான். என் ஊர் கள்ளக்குறிச்சி. நான் போதைக்கு அடிமையாகி ரோட்டில் படுத்து கிடந்து என் வாழ்க்கை ரொம்ப இதாகி போச்சு. நான் அடிஷனல் கில்லர் சாப்பிட்டதுலேருந்து நான் நல்லா திருந்தி டீ கடை வச்சு நல்லா ஆரோக்கியம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறேன். என் பேர் திவ்யா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் வீட்டுக்காரு முழு நேர குடிகாரனா இருந்தாரு. இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான். என் பேர் ரூபினி, கன்னியாகுமரில இருந்து பேசுறேன். என் தம்பி குடிபோதையில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான். அடிஷனல் கில்லர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ அவன் குடிபோதையில இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான். என்னோட பேர் சித்ரா. நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா? ஒரே ஒரு போன் பண்ணுங்க. அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் GMP சர்டிபிகேட், ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்டுக்காக பேச வந்திருக்கேன் டாக்டர். சரிங்க. எங்கிருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் டாக்டர். அப்படிங்களா? சொல்லுங்க. அவர் என்ன பண்றாருங்க? ஆட்டோ ஓட்டுறாங்க டாக்டர். ஸ்டார்டிங் எல்லாம் உடம்பு வலிக்கு தான் டாக்டர் குடிக்க சரிங்க. நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் டாக்டர். அப்படிங்களா? இப்ப என்னன்னா அதுவே பழக்கமாயிடுச்சு. அப்பப்போ ஆக்சிடென்ட் வேற பண்ணிட்டு வந்துடுறாரு. இடையில குடிக்காம இருக்க மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தேன் டாக்டர். ஒரு 2 நாள் சாப்பிடுறாரு, அப்புறம் என்றாரு. சரிங்க. டெய்லியும் குடிக்கிறாரு. எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க? 8 வருஷமா டாக்டர். இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 50% ஆக்சிடென்ட், சூசைடு, குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா, அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போறவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிஷன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது. அதனால் இந்த அடிஷன் கில்லரை நீங்கள் வாங்கி உங்கள் கணவருக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் கில்லர் உங்களுக்கு ட்ராப்பு ஃபார்மில் வருது, புரியுதுங்களா? அப்போ அந்த ட்ராப் வந்து காலையில் ஒரு 2 சொட்டு, ஈவினிங் ஒரு 2 சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இதனால ஏற்படுதுமா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அடிஷனல் கில்லரை நீங்கள் வாங்கி கொடுங்க. சரிங்க டாக்டர். என் பேர் செல்வங்க. கொத்தனார் வேலை பார்க்குறேன். இந்த கட்டட வேலை உடம்பு வலின்னு சொல்லிட்டு அப்பப்போ குடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் குடிச்சே ஆகணுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. போக போக இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலைங்க. வேலை செய்யணும்னாலே குடிச்சே ஆகுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. குடிக்கலாம் கை காலெல்லாம் நடுங்கும், பதட்டமாகும். வேலையில் இருக்கும்போதே மேசையில் தெரியாமல் குடிப்பேங்க. வேலை முடிஞ்ச உடனே குடிப்பேங்க. என் புத்தியை குடி மறைச்சிடுச்சு. சொன்னால் அசிங்கங்க. குடிக்க காசு இல்லாமல் ஒயின் ஷாப் வாசலில் நின்றுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் கட்டிங்க்கு கெஞ்சி இருக்கேங்க. ஒரு நாள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுங்க. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான். அங்கே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு, இனிமேல் குடிச்சிங்கன்னா காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போதாங்க உடஞ்சி அழுதேன். இந்த குடியால் நாசமாக போய் நிற்கிறோமே, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலையே, என்ன பண்ணுறதுன்னு என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன். அவங்க தான் டிவியில் வந்து அடிஷன் கில்லர் மருந்தை வாங்கி சாப்பாட்லேயும் டீயிலையும் காஃபிலையும் கலந்து கொடுத்தாங்க. இந்த அடிஷன் கில்லர் மருந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதில்ல, ஸ்மோக் பண்ணுறதில்ல, ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிஷன் கில்லர் தாங்க. சொல்லுங்க, யாரு, எங்கேருந்து பேசுறீங்க? பேர் சொல்ல விருப்பம் இல்லை, கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அப்படியா? என்ன விஷயம்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் டாக்டர். சரிப்பா. காலேஜ் போனதுலேருந்து இந்த தேவையில்லாத பழக்கம், அந்த உதட்டில் வைக்கிறது, அதெல்லாம் பழகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ என்னால் இருக்கவே முடியல. தப்புன்னு தெரியுது. சரி. அதை விடலாம்னு நினச்சாலும் அந்த ஞாபகமாகவே இருக்கு. அதை
இந்த அடிக்ஷன் கில்லர் நான் யூஸ் பண்ணலாமா? உடம்புல இது என்ன மாதிரி பண்ணும்? கண்டிப்பா தம்பி, இது மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ்ல தவறான பழக்க வழக்கத்தினாலும் நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க. இப்ப இந்த மருந்து, நம்ம அடிஷன் கில்லர் மருந்து, நீ அதை வாங்கி சாப்பிடலாம். இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இதுல நிறைய மூலிகைகள் இருக்கு. அசுகந்தா, துளசி, பிரம்மி, இது மாதிரியான நிறைய ஆயுர்வேதிக் மூலிகைலாம் இருக்கு. இந்த மூலிகை உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ஆல்கலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூளையை போய் தூண்டு வச்சு உன்னை அந்த அடிஷன்ல இருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த இருக்கிற மூலிகையில் இருக்கிற சத்துக்கள்லாம் செய்யும். சரிங்களா? சரிங்க டாக்டர். ஓகே, நிறைய சொன்னீங்க டாக்டர். இந்த போதை பழக்கம் ஏன் வருது, எப்படி வருது, இதுல எப்படி போய் சிக்கிக்கிறாங்க, அந்த பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வருது, இதனால சமூகம் எப்படி, அவங்க பாதிக்கப்படுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் பாதிப்பு, சமூகத்துக்கும் பாதிப்பு, இதெல்லாம் தெள்ள தெளிவா எடுத்து சொன்னீங்க. ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடிக்ஷன் கில்லர் 100% நேச்சுரல், நோ சைடு எஃபெக்ட், ஜிஎம்பி ஆயுஷ், இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் சர்டிபிகேட்டையும் பெற்றது. அதனால பாதுகாப்பானது. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான். உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது.